ஆஸ்ட்ரோ எனர்ஜி வைப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். நான் ஏன் இந்த கேரக்டராக இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியலங்க. இந்த கேரக்டர் எனக்கு இருந்தது ப்ளஸ்ஸாக இருக்குது, இது எனக்கு மைனஸாக இருக்குன்னு பல பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குல்ல. ஸோ நம்ம கேரக்டரில் இந்த விஷயங்கள் இருக்கிறதுக்கான காரணம் என்ன, ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ காலச்சக்கரத்தின் 2ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசி. ரிஷபம் அப்படின்னாலே ஒரு தனித்துவங்க இருக்கிறதுலே ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ராசினே சொல்லலாம். அவ்வளோ சந்தோஷமான நிலைகள் இருக்கும். ஏன் அப்படின்னா 2ஆம் இடம்ன்றப்ப பார்த்தீங்கன்னா குடும்பம், வாக்கு, தனம் எல்லாத்துக்கும் நம்ம காலச்சக்கரத்தை எடுக்கும்போது முதல் விஷயமே அதான் பார்ப்போம். நம்மள சுக்கிரன் அதிபதியான ஆள் எப்படி இருப்போம், எப்பயுமே ப்ரெசன்டபுளாக இருக்கணும்னு நினைப்போம். நம்மளும் ப்ரெசன்டபுளாக இருக்கணும், இருக்கிறவங்களையும் ரொம்ப மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். சந்தோஷம் தாங்க வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்னு வாழக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா ரிஷபத்தில் பிறந்த நீங்கள் தாங்க. உங்களெல்லாம் சும்மா சாதாரணமாக இடையே போட முடியாது. இருக்கிறதுலே சூப்பரான ஆட்கள்னு நான் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவே சொல்லுவேன். இவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லணும். 24/7 ரொமான்டிக் சந்தோஷம் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஆட்கள். கரெக்டான பார்ட்னர் அமைஞ்சிட்டா பல பேர் கமெண்ட் போடுவீங்க, மேம் எடுத்தோன்னே ஆரம்பிக்காத டென்ஷன் ஆகுது அப்படின்னுவீங்க. கரெக்டான பார்ட்னர் அமையணும், அதுதான் விஷயம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் அதிபதியாக கொண்ட ராசி, சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி. நிறைய அம்மா பிள்ளைங்க ரிஷபராசி எடுத்தனாலே அம்மா பிள்ளைங்களாக இருப்பாங்க. அன்பு அப்படிங்கிற விஷயம் சொல்கிற மாதிரி உணவு பிரியர்களுங்க முக்கியமான விஷயத்தை எடுக்கும்போது உணவு வாழ்கிறதே மனுஷன் வாழ்கிறதே எதுக்குங்க, வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறது அப்படிங்கிறப்போ இன்றைக்கி நாமே ஹாப்பியாக இருக்கமா இல்லையா, அது முக்கியம் இல்லை. சும்மாவே ஒரு அழகு தோரணை அப்படிங்கிறது இருக்கும். வசீகர தோற்றம் இல்லாத ரிஷபராசி கிடையாதுங்க. என்னதான் இவன்லாம் ஆளுன்னே தெரியல. அம்பாசிட்டராக இருக்கான்ப்பா, ஒரு ஒரு ட்ரெஸ் போட்டால் கூட இவனுக்கு மட்டும் அச்சனை அமையுது, எப்படி அமையுது? எத்தனை ரிஷபராசிக்காரங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், ஒரே ஒரு ட்ரெஸ் வாங்கி போட்டு வருவாங்க. இந்த எந்த கடையில் வாங்கினேன், எப்படிடா நீ மட்டும் இவ்வளோ அழகாக இருக்க, பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க? கண்டிப்பாக உண்டு. அதாவது ஒரு 500 ட்ரெஸ்ஸு போட்டால் கூட 5000 ட்ரெஸ்ஸு போட்டது மாதிரியான ஒரு அழகான ஒரு லுக் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக கடந்து வரக்கூடிய ஆட்கள் கிடையாதுங்க. நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அனுபவங்கள் இருக்கும். நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா அதாவது தன்னுடைய இதுக்கப்புறம் தான் தான தர்மம் சொல்லுவாங்களே, கொஞ்சம் சுயநலவாதிகள்னு எடுத்துக்கலாம். சுயம் அப்படிங்கிறப்ப நான் நல்லா தான் தாங்க 4 பேருக்கு செய்ய முடியும் அப்படிங்கிற அமைப்பும் இருக்கும். நிறைய பேருக்கு இவங்களுக்கு எங்கேருந்து தான் ஹெல்ப் வரும்னே தெரியாது. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணக்கூடிய நிலையிலும் இருக்கும். அனுபவம் நல்ல பாடம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் வாழக்கூடிய நபர்கள். பொதுவாக சந்திரன் உச்சமடையுது, வெளிநாடு, இந்த கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பொதுவாகவே இவங்களை பொறுத்த வரைக்கும் 2 கேரக்டர் எடுத்துக்கலாங்க. அதாவது சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறப்போ நிறைய வேஸ்ட் செலவு பண்ணக்கூடிய ஆட்களாக பல பேர் கண்ணுக்கு தெரியும். அதாவது ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, மாமியாராக இருக்காங்க. என் மருமக எதுக்கு தான் இவ்வளோ ட்ரெஸ்ஸு வாங்கி குமிக்கிறானே தெரிலங்க, அதுவும் கொண்டு போய் என் பையன் சம்பாதிக்கலாம் செலவு பண்ணுற அளவுக்கு பேசுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வாங்கியிருக்கிறது என்னமோ 500 ட்ரெஸ்ஸாக இருக்கும். 5000 செலவு பண்ண மாதிரி மாமியார் பில்டப் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க போட்டிருக்க அந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு அப்படின்னு நின்னோடனேமோ அது ஒரு ஹைலுக்காக கொடுத்துரும். அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருப்பாங்க. பார்க்குறதுக்கே அந்த அழகு தோற்றம் அப்படின்றது நிலையான ஒரு தன்மை. எங்களுக்கெல்லாம் படித்து சம்பாதிக்கிறோம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். இன்னொரு ஒரு 3 விதமான ஆட்களை எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்களை ஏன் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் அப்படின்னா சுக்கிரனும் சந்திரன் தாங்க லைஃப்பில் எல்லா சந்தோஷமுமே. அப்போ 2மே ஒரே இடம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதனால தான் எங்களுடைய கலையிலேருந்து எல்லா விஷயங்களும் ஆரம்பிக்கிறேன். கலையிலையும் நாங்கள் தாங்க, எல்லா விஷயத்துலையும் நாங்கள் தான். நாங்கள் தான். பணம் பொருளாதாரம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சம்மந்தப்பட்ட ஆட்கள் இவங்க இருப்பாங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அரண்மனைன்னு ஒரு விஷயம் இருக்கும். அதில் பர்டிகுலராக இந்த பெண்களுக்கு ரிஷப ராசியில் பிறந்த பெண்களுக்கு எடுத்துட்டோம்னாக்க அவங்களுடைய சமையல் அறை தான் அரண்மனை. யார் ஒரு ஆம்பளை அடக்கணும்னா என்னங்க வேணும், சந்தோஷத்தை கொடுத்தா ஆம்பளை அடக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பசின்ற ஒரு விஷயம் வந்துட்டால் கண்ணு முன்னு தெரியாமல் கோவம். அந்த கோவத்தை தடுக்கிற ஒரு தாயாக ஒருத்தி பரிமாறுறா. அப்பா நேரத்துக்கு அப்படியே கரெக்டாக சாப்பாடு வகை வகையாக கொடுத்துட்டா கரெக்டாக ஆகுமா, சரண்டரா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ரிஷபத்தில் பிறந்தவங்க கிட்ட அந்த உபசரிப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் நல்லா சாப்பிடுவேன், பட் எனக்கு ரொம்ப சாப்பிட்றது பிடிக்கும். அதுவே இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் எடுத்தேன், இன்றைக்கி போட்டேன், இன்றைக்கி வருமானம் பார்க்குறேன் அப்படிங்கிற ஆட்களும் நீங்கள் தான். அதாவது கலைத்துறை சார்ந்த விஷயத்த ஒரு பேஷன் இன்கம், நான் படிச்சிருக்கதே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேங்க. ஆனால் எனக்கு கிடைச்சிருக்க வேலை பாருங்கள், எனக்கு அந்த வேலை பிடிக்கல. நான் போய் ஆஃபீஸில் போய் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுறத விட யூடியூப்பில் எனக்கு ரொம்ப நல்ல சாப்பாடு பிடிக்கும், என் பிள்ளைங்களுக்கு செய்கிறேன், அதுவே வீடியோ எடுத்து போகிறேன், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சம்பாதிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஷனை ப்ரொஃபஷனாக மாற்றி இன்கம் பார்க்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் தான். எனக்கு மேக்கப் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் எனக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு பியூட்டிஷியனாக படித்தேன். சும்மா பேருக்கு தாங்க முடித்தேன். நான் படித்தது என்னவோ டீச்சர் ட்ரைனிங். லாஸ்ட்டில் எனக்கு இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களோட பேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. இவங்க தாங்க பொட்டிக்ஸ் வச்சுருப்பாங்க. இவங்க தான் சினி ஃபீல்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாதனை படைக்கக்கூடிய ஆட்கள். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். நடிக்க தெரியும், அது சம்மந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸை இயக்க தெரியும், எங்களுக்கு எல்லாமே வருங்க. சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு அங்கீகாரத்தை இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க தான். சமையல் கலை வல்லுநரில் தொடங்கி சாதனை படைக்கக்கூடிய ஆட்களை யார் அப்படின்றப்போ ரிஷபத்தில் உண்டு.
எல்லாமே எங்களுக்காகவே பிறந்திருக்குங்க அப்படிங்கிற மாதிரியான நபர்கள். தன்னை அழகுபடுத்துறது மட்டும் இல்லாமல் தன்னை வீட்டையும் அலங்கரிப்பாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் நீங்கள் தாங்க. உங்களுக்கு இணை ஈடு எதுவுமே கிடையாது. எப்பயுமே எங்கள் அம்மா தாங்க எனக்கு பிடிக்கும். ஆனால் எங்கள் அம்மா தான் முதல் வில்லி. என் லைஃப்பில் இன்ன வரைக்கும் நான் இவ்வளோ தூரம் நல்லதா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தான். நான் கெட்டு போனதுக்கும் காரணம் அவங்க தான். அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிலை இருந்துகிட்டே இருக்கும். தூரமா இருக்கும்போது அம்மா மேல பாசமா இருக்கும். பக்கத்துல வந்தோனே மாமியார் மாரி சண்டை போட தோணும். இதெல்லாம் ரிஷபத்துக்கு உண்டு. அம்மா மேல பாசம் இருக்கும். அது வந்து பாசம்ன்றது வேற, பற்றுன்றது வேறங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு டிஃபரன்சியேஷன் புரிஞ்சுக்கணும். பற்று வச்சுட்டாங்க அப்படின்னா அதான் பிரச்சனையா மாறும். பாசம் வச்சா தப்பு கிடையாது. அது மேலோட்டமான பாசமா இருக்கணும் அப்படிங்கிறதுல இருந்துட்டா ரொம்ப நல்லது. நெறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த திருமண வாழ்க்கை மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். எந்த அளவுக்கு நான் சூப்பரான ஆட்கள் 24/7 ரொமான்டிக் இதெல்லாம் சொல்றேனோ, அதான் பிரச்சனையே ஆரம்பம். ஸோ இதில இருக்கக்கூடிய நட்சத்திரமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 நட்சத்திரம் இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரம், அதே மாரி ரோகிணி, உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சூரியன், அதே மாரி சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள், இதெல்லாம் வந்து இத சம்மந்தப்பட்டதிலோட தான் நம்மளோட கேரக்டரே ஒத்து போயிட்டு இருக்கக்கூடிய நிலை இருக்கும். அதில பார்த்தீங்க அப்படின்னா, கோவம். எனக்கு வந்து மரியாதை ரொம்ப முக்கியம் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. சில நேரங்கள் அதுதான் பிரச்சனையா மாறும். அன்பு குடுப்பாங்க. அந்த அன்பு திருப்பி எனக்கு ரிட்டர்ன் நான் இப்படி குடுக்குறேன்ல, அத விட நீ 4 மடங்கு குடு அப்படின்னு கேட்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்ப நம்ம ஒன்லி கிவரா இருக்கோமா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத இருந்தது அப்படின்னா, இவங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஸோ அது அந்த ஒரு அளவுக்கு இதுவா எடுத்துக்கலாம். இவங்களுக்கெல்லாம் வந்து மரம், செடி, கொடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமா இருக்கும். அவன் பிளான் பண்ணி ஃப்யூச்சருக்காக பிளான் பண்ணி பணம் சேர்ப்பான். இவங்களுக்கும் அந்த பணம் சேர்க்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது தன்னையும் அழகுபடுத்திக்கணும், செலவும் பண்ணணும், செலவழிக்காம செலவு பண்ணணும். பெரிய அமௌண்ட்ட கொண்டு போய் முடக்கவும் கூடாது. ஆனா அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இதே மாரி எடுத்துக்கும்போது, இந்த செலவு பண்ணுறதுன்னு சொல்றேன் பார்த்தீங்களா? ஒரு சின்ன பொருளா இருக்கும். அது அங்கங்க செட் பண்ணோனே ஒரு அழகா மாறும். அத வீட்ட அலங்கரிக்கிறதும் இல்லாம, தன்ன அலங்கரிச்சுக்கிறது, மேக்கப்க்காக செலவு பண்ணக்கூடிய ஆட்கள் இவங்க தான். இயற்கையிலேயே நீங்க அழகுதாங்க. நாங்க சும்மாலாம் உங்கள சொல்ல முடியாது. ஏன்னா, சந்திரன் உச்சமடையுது. பிரகாசமான முகம் அப்படிங்கிறது இருக்கும். வைப் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சென்ட் பாட்டில விரும்பாத ஆட்கள் இருப்போமா? கண்டிப்பா இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா, இவங்கள சுத்தி ஒரு வாசனை திரவியங்கள் அப்படிங்கிறது, இதுல ஒரு மோகமாவே இருக்கும். என்னென்ன ஒரு அப்டேட்ல வருது. ஃபியூச்சர்ல தாண்டி இப்ப என்னென்ன ட்ரெண்டிங்ல இருக்கோ இதெல்லாம். அதுல பர்ட்டிகுலரா இந்த பசங்கள எடுத்துட்டோம்னா, ட்ரெண்டிங்ல என்ன கார் வருது, என்ன பைக் வருது. அப்பப்ப மாத்துவாங்க. எனக்கு வந்து ட்ரெண்டிங்ல இருக்க மாரி. இந்த மாரி ஒரு புது யுகமா இருக்கிற கார்ல என்னென்னலாம் முடியுமோ ஆல்டரேட் பண்ணி அதில அழகா புதிய வடிவமைப்பு குடுக்குறது. இந்த மாரி இவங்கள வந்து ரொம்ப ப்ளசன்டபுளா வச்சுப்பாங்க. அதாவது பணம் சேர்க்கிறதுன்றத தாண்டி வாழ்க்கை வாழ்றதுக்கேன்னு சொல்லி, வாழ்க்கைய ரசனையோட வாழக்கூடிய ஆட்கள் யாருன்னா, ரிஷபத்தில பிறந்த நீங்க தாங்க. சுற்றுலா போறது ரொம்ப பிடிக்கும். வருஷத்துல 1 நாள் கண்டிப்பா எங்கெங்கலாம் டூர் போயே ஆகணுங்க. ஹில் ஸ்டேஷன் ஏரியா ரொம்ப பிடிக்கும். எங்க போனாலும் சரி, அந்த ஒரு ப்ளசன்டபுளான ஒரு சூழ்நிலைய வந்து கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உணவு முறை சம்மந்தப்படும்போது அலாதி பிரியர்கள், உணவுல அலாதி பிரியர்கள். எப்படின்னா, நான் வந்து பாரம்பரிய உணவு சாப்பிட்றேன்னா, இருக்கிற ட்ரெண்டான உணவு சாப்பிட்றேனான்றத தாண்டி, விதவிதமான உணவு சாப்பிடணும். அந்த விதவிதமான உணவுலயும் எதெல்லாம் ட்ரெண்டிங்ல இருக்கு. இப்ப நமக்கு என்னென்ன அத்தோ, அ பர்மா ஃபுட்ஸ் இதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் என்னன்னே ஒரு காலத்துல தெரியாம இருந்தோம்ல. இவங்ககிட்ட கேளுங்களேன். அதில என்னென்னலாம் இருக்கு, எந்தெந்த ஃபுட் எங்கெங்க கிடைக்கும், எந்த கடையில எது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டா கிடைக்கும்ன்ற அளவுக்கு அழகா ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாரி விரும்பி உணவு பிரியர்கள், உணவுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிடக்கூடிய ஆட்கள். இன்னைக்கு நம்ம நெறைய யூடியூபர்ஸ்லாம் பார்க்குறோம். ஒரு சாப்பாடு சாப்பிட்டு எடுத்த ஒரு இது போட்டேவும் ஒரு வியூ போட்டு இப்படிலாம் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய தன்மை இருக்குல்ல. அது ஏர்னிங்ஸ்ன்றத தாண்டி அவங்களுக்குமே அந்த ஒரு ஃபுட்டு மீதான ஒரு பிரியம். அதான் சொன்னேன் இல்லையா? அவங்களுடைய ப்ரொஃபஷனவே வந்து மாத்தக்கூடிய நிலை இருக்கும் அப்படின்னு. மத்தவங்களுடைய மனச படிக்கிறதுக்கு இவங்களுக்கு தெரியக்கூடிய தன்மை ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இவன் என்ன யோசிக்கிறான்? என்ன பண்ண போறான்? அப்படிங்கிறத அழகா கிரியேட் பண்ணி தனக்குள்ள வந்து ஒரு வைப் வச்சிருப்பாங்க எப்பவுமே. இவங்க இத தான் யோசிப்பாங்க. நாங்க நெனச்சா உடல் கட்டா இருக்கக்கூடிய ஒரு பயங்கர ஒரு அலாதியான ஒரு ஆட்களாவும் இருப்போம். எந்த அளவுக்கு ஏற்றமோ அதாவது இப்ப கலைத்துறையில சார்ந்தவங்களா இருக்காங்க. ஒருத்தர் நடிக்கிறாரு அப்படின்னா, திடீர்னு சார் நீங்க ஒரு 50 கிலோ வெயிட் ஏத்தி ஆகணும். அப்பதான் உடம்பு வந்து அப்படியே ஒரு வலினமா வச்சுக்கோங்க அப்படின்னா, உடனே மாத்துவாங்க. ஸோ இந்த உடல் மாற்றங்கள தனக்குள்ள உருவாக்கிக்கூடிய, அடுத்த அந்த நேரத்துக்கு தகுந்த ஒரு அங்கீகரிக்கக்கூடியது, ஒரு கிரகிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த இடம், பொருள், ஏவலுக்கு தகுந்த மாரி தன்னை கிரகிச்சுக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ப்ரெசன்டபுளான ஒரு விஷயம்ங்க. அதே மாரி வீடு, வண்டி, வாகனம், ஆசை, அபிலாசை, நெனச்ச லைஃபு, புடிச்ச வாழ்க்கை, அப்படி ஒரு தோரணையான வாழ்க்கை. நம்ம யார் பேசிக்கும் போ வேணாம்ப்பா. எந்த பிரச்சனையும் பெருசா என்னன்னு உள்வாங்கிக்க வேணாம். ஜாலியா இருந்தோமா, ஜாலியா வாழ்க்கைய வாழ்ந்தோமா, போகணும் அப்படின்னு நெனச்சு வாழக்கூடிய நபர்கள். செம புத்திசாலிங்க. இவங்களோட 2ஆம் இடமே பார்த்தீங்க அப்படின்னா, புதனோட வீடு. புத்திசாலித்தனத்தினால, பேச்சாற்றலால இவங்களுடைய அங்கீகாரத்த இவங்க உருவாக்க முடியும். செம்மையான ஒரு நல்ல ஆட்களும் உண்டு, கெட்ட ஆட்களும் உண்டு. எங்கேயுமே பழகி பார்த்தா தான் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? இவங்களுக்குலாம் எங்கேருந்து தான் அந்த நட்பு வட்டாரம்லாம் வரும்னு தெரியாது. இவங்களுக்குலாம் அழகா லைஃப்ல ஒவ்வொரு கேட்டகரியா ஒரு டைம் பீரியட்ல ஒவ்வொருத்தவங்க வந்து கைப்பிடிச்சு தூக்கி விடக்கூடிய நிலைகள் இருக்கும். இதில வந்து பர்ட்டிகுலரா பார்த்துட்டோம் அப்படின்னா, எனக்கு வந்து என் பார்ட்னர் என்ன புரிஞ்சுக்கணும். திணிப்பாங்க. அத திணிக்கக்கூடாது.
உருவாக்கணும். ஓகே நீ கொடுக்கலையா, உன்னோட அன்புக்கு எனக்கு கிடைக்கலையா, நான் அன்பு கொடுக்குற இடத்துல இருந்துட்டு போகிறேன்ற மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர்கிட்ட நிறைய பேருக்கு உங்களுக்கு கொடுக்க பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னை வந்து புரிஞ்சுக்கோ, எனக்கான ஆசை அபிலாசை நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன், ஏன் தெரிய மாட்டேங்குது இப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்த்துட்டே அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற லைஃப்பையும் தொலைப்பாங்க நிறைய பேர். அது கரெக்டாக மட்டும் இவங்க இப்படி தாங்கன்றதை கடந்து போயிட்டாங்க அப்படின்னா, இவங்கள மாதிரி ஒரு கொடுத்து வச்சவங்க எதுவுமே கிடையாது. நான் உண்மையிலே பார்த்த வரைக்கும் ரிஷபத்தில் பிறந்தவங்க வந்து அவங்க லைஃப் பார்ட்னர் சூப்பராக பார்த்துப்பாங்க. ரிஷபம் துலாம் எடுத்துக்கலாம். ஏன்னா சுக்கிரனே அதிபதியாக கொண்ட போங்கன்றப்போ பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எங்காவது ஏற்றிறக்கங்கள் இருந்தால் கூட அவங்களோட பார்ட்னருக்கான விஷயங்களில் ரொம்ப கிவராக இருப்பாங்க. ரிசீவராக இருக்காங்களா இல்லையான்றதை தாண்டி கிவராக இருக்கும்போது புரிஞ்சுட்டு விட்டு கொடுத்து போனாங்க அப்படின்னா அவங்கள மாதிரி ஒரு ஃபேமிலி லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எப்பவுமே வந்து இது உங்களுடைய நேர் 7ஆம் இடமே பார்த்தீங்க அப்படின்னா விருஷிக வீடாக வரும். அங்கே சந்திரன் நீச்சம் அடையுது. கணவர்கிட்ட வந்து ரொம்ப நேரம் அவங்க அம்மா கூட பேசாத, என் கூட பேசுன்றது. ஏன்னா கரெக்டாக சுக்கிரன் சந்திரன்றப்போ இந்த அம்மா மருமக ஒரு 2 விஷயம் இருக்கு இல்லையா, என் ஒய்ஃபா என்னோட அம்மாவா, என்னடா பண்ணுறது, இவங்களுக்கு யாருக்கு நம்ம பேச்சு, இங்கிட்டு சொன்னால் இங்கிட்டு வாங்கி கட்டணும், இங்கிட்டு சொன்னால் இங்கிட்டு வாங்கி கட்டணும். இது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் யாருக்கு அப்படின்னா ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். ஸோ இது அம்மாவுக்காக நம்ம சொன்னோன்னா ஒய்ஃப் சண்டை போய் வருவாங்க. ஏன்னா சந்திரன் நீச்சம் இல்லை 7ஆம் இடம். மனைவி வந்ததுக்கப்புறம் என்னைக்கு என் பையன் கல்யாணம் பண்ணானோ அன்னைக்குலேருந்து என்கிட்ட எம்மா எனக்கு ஊட்டி விடுமா, என் மடியில் தான் படுத்துப்பேன்லாம் சொல்லுவாங்க. என்னைக்கு வந்து அவனுக்குன்னு ஒரு ஒய்ஃப் வந்துச்சோ அன்னையிலேருந்து எங்கள் பாசம் குறைஞ்சி போச்சு. நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். இதை என்ன பண்ணணும், ஒரு அம்மாவாக புரிஞ்சுக்கணும். ஓகே கல்யாணம் பண்ணுறது வரைக்கும் நம்ம பையன்ப்பா, அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை வேறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு போகிற அம்மாவாக இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நிறைய லவ் லைஃப்பில் போய் மாட்டி எல்லா அனுபவத்தையும் கற்றுக்கிட்டு பாடம் கற்றுக்கிட்டவங்க யார் அப்படின்னா ரிஷபத்தில் பிறந்த நீங்கள் தாங்க. வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த வெளிநாடு மோகம் கரெக்டாக கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் போகிறது, நிறைய பழக்க வழக்கங்கள், புதிய நட்பு வட்டாரங்கள், நிறைய மொழி கற்றுக்கிறது, புதிய நட்பு வட்டாரன்றது அதுவும் நம்ம நாட்டு மொழின்றது இல்லாமல் நிறைய மொழி இனத்தவர்களோடு சேர்ந்து வெளிநாடு கண்ட்ரிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் அவங்க போனோன்னு என்ன ஆகும், யாருமே இல்லைப்பா நான் தனியாக இருக்கேன். அந்த தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இவங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஆட்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ தனிமையில் இருக்கும்போது இவங்க படிப்புக்காக போயிருந்தா கூட வாழ்க்கையில் எண்ணங்கள் அப்படிங்கிறப்போ ஆசை அபிலாசை எல்லாம் நான் பார்த்து அன்பாக பேசினா என்ன ஆகும், நம்மளோட மனசு இழந்துருவோம் இல்லையா. இந்த மாதிரி அமைப்புலாம் இருக்கும். கண்டிப்பாக காதல் தோல்வி, காதலில் வந்து வெற்றி பெறதுக்காக போராடுறது அந்த ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது. ஏன் இவ்வளோ தூரம் நான் முழுக்க ரிஷபத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னா இவங்களோட ஆசை அபிலாசை அவ்வளோதாங்க. அன்பு கொடுக்கணும், அன்பை வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையோட வாழக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். ஸோ ரொம்ப ப்ளசபிளான ஆட்கள். சாதாரண விஷயம் கிடையாது. மனம் ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதை வேணாலும் சாதிக்கலான்றக்கூடிய நிலை. ஏன்னா சந்திரன் உச்சமாகுது. இருக்கிறதுலே மனமாகப்பட்ட சந்திரன் நம்ம ராசிலாம் உச்சமடைகிறாரு அப்படிங்கிறப்போ நீங்கள் ரொம்ப தெளிவான முடிவுகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்களாம் குழப்பவாதிகளாக இருப்பீங்க. இதுவா அதுவா, இந்த முடிவு எடுத்தால் நல்லா இருக்குமா, அந்த முடிவில் போனால் தப்பாயிடுமா அப்படின்ற ஒரு குழப்பங்கள் இருக்கும். தெளிவாக இருங்க. பெண் சார்ந்த விஷயம், பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடம் அப்படிங்கிறப்பயே வந்து சுக்கிரன் நீச்சமாகக்கூடிய இடமா இருக்கிறதுனால யாரையும் பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட வார்த்தை ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனை சந்திச்சிடக்கூடாது. நினைத்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் தான். அதோடைய முன்னுதாரணமாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மூலாதாரமாக இருக்கிறது எது அப்படின்றப்போ உங்களுடைய மனம் தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. தீர்க்கமாக தெளிவாக நான் ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கிறேன் அப்படிங்கிறத எக்காரணத்தை கொண்டு பின்வாங்காதீங்க. பல பேரை வந்து பின்னாடி சுற்ற விட்டுட்டீங்க. பொம்பளை பிள்ளைங்களா இருந்தீங்க அப்படின்னா பசங்களை சுற்ற விடுவீங்க, பசங்களாக இருந்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்களை சுற்ற விடுவீங்க. கண்டிப்பாக இது உண்டு உங்கள் ராசியில். ஸோ யாரையும் ஏமாற்றக்கூடாதுங்கிற எண்ணத்தோட மட்டும் பயணிங்க. உங்களோட வாழ்க்கை ரொம்ப வளமாகும். மிக்க நன்றி.